ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 9. சர்வேஸ்வரனுக்கு சர்வ பாவன சேவை. ஆதாரம் ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் ஆதிலீலா. சைதன்ய மகாபிரபுவின் முக்கிய சீடர்களான 6 கோஸ்வாமிகளில் ஒருவர் சனாதன கோஸ்வாமி. இவர் வங்காளத்தை ஆண்ட நவாப் ஹுசைன் ஷாவின் அரசவையில் முதலமைச்சராக பணியாற்றினர். பின் சைதன்ய மகாபிரபுவின் உபதேசங்களினால் கவரப்பட்டு சைதன்ய மகாபிரபுவின் அறிவுரைப்படி விருந்தாவனம் சென்று பக்தி தொண்டாற்றி வந்தார். ஒரு சமயம் ஜெகநாத் புரியில் இருந்த சைதன்ய மகாபிரபுவை தரிசனம் செய்ய விரும்பிய சனாதன கோஸ்வாமி மதுராவிலிருந்து பூரிக்கு கால்நடையாக பயணம் வந்தார். வரும் வழியில் அசுத்தமான நீரில் குளித்ததாலும் தினசரி சரியான உணவு கிடைக்காததாலும் ஜார்க்கண்ட் காடுகளில் பயணம் செய்ததாலும் உடலில் அரிப்பை ஏற்படுத்தும் நோய் ஒன்று அவருக்கு ஏற்பட்டு உடலில் துர்நீர் வடிய ஆரம்பித்தது. ஆதலால் வருத்தமடைந்த சனாதன கோஸ்வாமி, நான் மிகவும் கீழ்நிலையில் உள்ளேன், மேலும் என்னுடைய உடலும் பக்தி சேவைக்கு பயனில்லாது போய்விட்டது. ஜெகநாத் புரிக்கு செல்லும் போது அங்கு என்னால் பகவான் ஜெகநாதரையோ அல்லது சைதன்ய மகாபிரபுவையோ பார்க்க இயலாது. ஆகையால் என்னுடைய உடலை நல்லதொரு இடத்தில் அர்ப்பணம் செய்தால் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும், நானும் நற்கதி அடைவேன். ரத யாத்திரையின் போது பகவான் ஜெகநாதர் கோயிலை விட்டு வெளிவரும் போது அவருடைய ரத சக்கரங்களில் இந்த உடலை அர்ப்பணிப்பேன். பகவான் ஜெகநாதரை தரிசனம் செய்த பின் சைதன்ய மகாபிரபுவின் முன்னிலையில் ரத சக்கரங்களில் இந்த உடலை விடுவேன். இதுவே எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய பயன் என்று முடிவெடுத்தார். ஜெகநாத் பூரியை அடைந்த அவர் ஹரிதாஸ் தாக்கூரின் இருப்பிடத்தை விசாரித்து அங்கு சென்றார். ஹரிதாஸ் தாக்கூருக்கு நமஸ்காரம் செய்து அங்கே தங்கினர். அப்போது ஜெகநாதர் கோயிலுக்கு சென்று திரும்பிய சைதன்ய மகாபிரபு தன் பக்த கோடிகளுடன் ஹரிதாஸ் தாகூரை பார்க்க வந்தார். மகாபிரபுவை கண்டவுடன் ஹரிதாஸ் தாகூரும் சனாதன கோஸ்வாமியும் தண்டம் போல் விழுந்து நமஸ்கரித்தனர். முதலில் ஹரிதாஸ் தாகூரை தூக்கி அவரை சைதன்ய மகாபிரபு அணைத்தார். பின் சனாதன கோஸ்வாமியை கண்டு ஆனந்தப்பட்ட மகாபிரபு அவரையும் அணைக்க வந்த பொழுது சனாதன கோஸ்வாமி பின்வாங்கி, பிரபுவே, என்னை தொடாதீர்கள், உங்கள் திருவடிகளில் விழுகிறேன், நான் மிக கீழ்நிலை மனிதன், கீழ் குலத்தில் பிறந்தவன், அது மட்டுமல்ல உடலெல்லாம் அரிப்பு நோயை பெற்றுள்ளேன் என்று வேண்டினார். ஆனால் மகாபிரபுவோ கட்டாயமாக சனாதன கோஸ்வாமியை அணைத்தார். சனாதன கோஸ்வாமியின் உடல் காயங்களின் துர்நீர் மகாபிரபுவின் உடலெங்கும் ஆயிற்று. அதனால் சிறிதும் கவலைப்படாத மகாபிரபு எல்லோருக்கும் சனாதன கோஸ்வாமியை அறிமுகப்படுத்தினார். பரபஸ்பரம் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தனர். பின் சனாதன கோஸ்வாமியை ஹரிதாஸ் தாக்கூருடன் தங்கியிருக்க கூறி சென்றார். தினசரி சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூரின் தங்குமிடம் சென்று இவ்விரு பக்தர்களையும் சந்தித்து சிறிது நேரம் கிருஷ்ண கதை பேசி மகிழ்வார். மேலும் ஜெகநாதர் பிரசாதத்தை இருவருக்கும் அளிப்பார். ஒரு நாள் அவர்களை சந்திக்க வந்த மகாபிரபு திடீரென சனாதன கோஸ்வாமியை நோக்கி, எனதருமை சனாதனா, தற்கொலை செய்து கொள்வதால் ஒருவர் கிருஷ்ணரை அடைய முடியும் என்றால் எவ்வித தயக்கமும் இன்றி கோடிக்கணக்கான தேகங்களை நொடியில் விட நான் தயார். ஆனால் உடலை விடுவதால் மட்டும் கிருஷ்ணரை அடைய முடியாது என்பதை நீ அறிய வேண்டும். பக்தி சேவையால் மட்டுமே கிருஷ்ணரை அடைய முடியும். வேறெந்த வழியாலும் சாத்தியமல்ல. தற்கொலையானது தமோ குணத்தால் தூண்டப்படுகிறது. இவ்வறியாமையில் கிருஷ்ணரை ஒருவர் யார் என்று அறிய முடியாது. கிருஷ்ணருக்கு இடைவிடாது பக்தி சேவை செய்யாமல் அவரிடம் மாறான அன்பு உருவாகாது. அந்த அன்பு உருவாகாமல் அவரை அடைய முடியாது. தற்கொலை பாவத்திற்கு காரணமாகிறது. பக்தன் இத்தகைய செயல்களால் பகவான் திருவடியை அடைய மாட்டான் என்று கூறினார். இறுதியாக சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியிடம், இத்தகைய முட்டாள்தனமான ஆசைகளை விட்டுவிடு, அவை கிருஷ்ணரின் திருவடி அடைவதில் உதவாது. ஜபிப்பதிலும் அதை கேட்பதிலும் உன்னை ஈடுபடுத்து. பின் கிருஷ்ணரின் திருவடியை எந்தவித சந்தேகமும் இன்றி விரைவில் அடைவாய். பக்தி சேவையை பொறுத்த மட்டிலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்ததால் தகுதி இல்லாமல் போவதோ, உயர் குலத்தில் பிறந்ததால் மட்டுமே தகுதி பெறுவதோ இல்லை. பக்தி சேவையை எடுத்தவர் எல்லோருமே உயர்வானவர். மாறாக பக்தர் அல்லாத அனைவருமே தூற்றப்பட வேண்டியவர். ஆகையால் பக்தி சேவையில் ஒருவருடைய குலத்தை பற்றிய பேச்சுக்கு இடமே இல்லை. கிருஷ்ணர் பணிவாகவும் எளிமையாகவும் உள்ளவருக்கே சார்பாக உள்ளார். பண்டிதருக்கோ வசதி உள்ளவருக்கோ அவர்கள் கர்வத்தில் உள்ளதால் தொலைவில் உள்ளனர். நவவித பக்தி பக்தி சேவையில் மிக உயர்வானது. அவை கிருஷ்ணரிடம் அன்பை உண்டாக்கும் என்று மேலும் சனாதன கோஸ்வாமிக்கு சைதன்ய மகாபிரபு அறிவுறுத்தினர். தற்கொலை எண்ணம் மாறிய சனாதன கோஸ்வாமியிடம் சைதன்ய மகாபிரபு, உனது உடல் என் சொத்து, நீ என்னிடம் ஏற்கனவே சரணடைந்து விட்டாய், ஆகையால் உன் உடலுக்கு உனக்கு உரிமை இல்லை. எவ்வாறு நீ அடுத்தவருடைய சொத்தை அளிக்க முடியும்?
உன் உடல் பல வகையான பக்தி சேவைகளை செய்ய முதன்மையான கருவியாகும். உனது உடலால் பல வகை சேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். பக்தி மற்றும் கிருஷ்ண பிரேமை தத்துவங்களையும் கிருஷ்ண பக்தர்களின் கடமைகளையும் கிருஷ்ண பக்தி விதிமுறைகளையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும். கிருஷ்ண பிரேமையை வளர்க்கும் இடங்களை உருவாக்க வேண்டும். மேலும் புண்ணிய தீர்த்தங்களை கண்டுபிடித்து நிலைநாட்ட வேண்டும். துறவு வாழ்க்கை அறிவுரைகளையும் வழங்க வேண்டும். மதுரா, விருந்தாவனம் என்னுடைய பிரியமான ஸ்தலங்கள். கிருஷ்ண உணர்வை பரப்ப பல விஷயங்களை நான் அங்கு செய்ய வேண்டும். என்னுடைய தாயின் கட்டளையால் மதுரா விருந்தாவனம் என்னால் செல்ல இயலாது. ஜெகநாத் பூரியில் தங்கியுள்ளேன். நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் உன் உடல் மூலமாக செய்ய போகிறேன். ஆனால் நீ உன் உடலை விட விரும்புகிறாய். இதை நான் எவ்வாறு பொறுத்துக் கொள்ள இயலும் என்று அறிவுறுத்தினார். இவ்வாறாக சனாதன கோஸ்வாமி தன் தற்கொலை எண்ணத்தை விட்டு பகவானின் சேவை சகல பாவனங்களிலும் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தார். முதலில் சைதன்ய மகாபிரபு முன்னிலையில் ஜெகநாதர் தேர் சக்கரத்தில் தன் உடலை விடுவதுதான் மிக உயர்வான சேவை என்று எண்ணினார். ஆனால் சைதன்ய மகாபிரபுவின் அறிவுரையினால் பக்தி மற்றும் கிருஷ்ண பிரேமை தத்துவங்களையும் கிருஷ்ண பக்தர்களின் கடமைகளையும் கிருஷ்ண பக்தி விதிமுறைகளையும் உறுதிப்படுத்த நூல்கள் எழுதுவதும் கிருஷ்ண லீலை இடங்களை கண்டுபிடித்து நிர்மாணிப்பதும் என்று சர்வ பாவனங்களிலும் பக்தி சேவை செய்யப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். பிற்காலத்தில் மகாபிரபுவின் அறிவுரைப்படி பிருந்தாவனத்தின் புண்ணிய ஸ்தலங்களான ராதா குண்டம், சியாம குண்டம் போன்ற தீர்த்தங்கள் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களை கண்டு நிர்மாணம் செய்தார். மேலும் சாஸ்திரங்களின் வல்லுநரான இவர் பல சாஸ்திரங்களின் எடுத்துக்காட்டுடன் பக்தி நெறிகளை உறுதிப்படுத்தும் ஹரிபக்தி விலாசம் போன்ற நூல்களை எழுதினர். இதனையே பகவத்கீதை 15.19 என்னை புருஷோத்தமராக யாரொருவர் ஐயமின்றி அறிகின்றாரோ அவர் எல்லாம் அறிந்தவராகி சர்வ பாவனங்களிலும் எனக்கு பக்தி தொண்டாற்றுகிறார் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இக்கருத்தையே நாரத பக்தி சூத்திரம் 5.79 எப்போதும் சர்வ பாவனைகளில் ஒருவர் பகவானை முழு மனதுடன் வழிபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் நற்சந்ததி என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.